ஓகே, தொடர்ச்சியா பாருங்க. 4வது கேள்வி கணக்கீட்டு செயல்முறை தொடர்பாக. எனவே இது ஒரு இலகுவான கேள்வி. கணக்கீட்டு செயல்முறை: கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூலாவணம் தயாரித்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பொதுப்பேரேட்டுக்கு மாற்றுதல் மற்றும் சமப்படுத்துதல். அடுத்தது பரீட்சைமை தயாரித்தல், நிதி கூற்றுகள் தயாரித்தல். நாங்க என்னதுக்கு நிதி கூற்றுகள் தயாரிப்போம்? உள்ளக அல்லது வெளியக தரப்பினருக்கு வழங்க, அல்லது உள்ளக தரப்பினருக்கு வழங்க. என்னத்தை வழங்க? தகவல் வழங்க. எனவே இறுதியா தகவல் வழங்குதல் போட்டுக்கோ. இப்ப நாங்க பேப்பருக்கு போவோம். இதுல பாருங்க, கணக்கீட்டு செயல்முறை ஒழுங்கு வரிசை கேட்டி எத்தனாவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இந்த ஒழுங்கு வரிசையில தரப்பட்ட ஆன்சர் 1 தொடக்கம் 5 தரப்படி. முதலாவது பாருங்க, மூல ஆவணம் கொடுக்கல் வாங்கல். முதலாவது மூல ஆவணம் தந்ததால பிழை. முதலாவது கொடுக்கல் வாங்கல் வரணும். ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் சரி. ரெண்டாவது முதன்மை ஏடுன்னு தரப்படி. முதன்மை ஏடுன்னு வராது, மூல ஆவணம் வரணும். எனவே ரெண்டாவது பிழை. அடுத்து மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம் முதன்மை ஏடு பொது பேரேடு பரீட்சை மீது. எனவே சொல்லப்பட்ட ஆன்சர்ல உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம் முதன்மை ஏடு பொது பேரேடு பரீட்சை மீதி மூன்றாவது சரியான. அடுத்து 4வது பாருங்க, மூல ஆவணம் கொடுக்கல் வாங்கல், மூல ஆவணம் பிழை. அடுத்தது 5வது கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம் பொது பேரேடு பரீட்சை மீது நிதி கூற்றுக்கு. இதுல உனக்கு ஓடரா தானே கேட்கப்பட்டிக்கு. கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம், அதுக்கு பிறகு முதன்மை ஏடு வரும் அல்லது மூல ஏடு வரும். அது இல்லாம பொது பேரேடு போடப்பட்டதால 5வது ஆன்சர் பிழை. எனவே சரியான ஆன்சர் 3வது நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல நிதி கணக்கீட்டு செயல்முறை, முகாமை கணக்கீட்டு செயல்முறையை பார்த்துக்கோங்க, எக்ஸாமுக்கு வரலாம். நிதி கணக்கீட்டு செயல்முறையில இனம் காணுதல், அளவீடு செய்தல், பதிவு செய்தல், வகைப்படுத்தல், பொழிப்பாக்குதல், பகுப்பாய்வு செய்தல். இனம் காணுதல், அளவீடு செய்தல், பதிவு செய்தல், வகைப்படுத்தல், பொழிப்பாக்குதல், பகுப்பாய்வு செய்தல். முகாமை கணக்கீட்டு செயல்முறையில 3 விஷயம் வரும்: திட்டமிடல், வரவு செலவு திட்டம் தயாரித்தல், கட்டுப்படுத்துதல். இதை மேலதிகமா பார்த்துக்கோங்க, முதலாவது எக்ஸாமுக்கு வரலாம். அஞ்சாவது கேள்வியை பாருங்க. கீழே நிதி கணக்கீடு மற்றும் முகாமை கணக்கீடுகளுடன் தொடர்புடைய சில கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. இப்ப நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு தொடர்பான கூற்றுக்கள் தரப்பட்டி. முதலாவது கேள்வியிலேயே நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு தொடர்பான சகல விடயங்களும் பார்த்தோம். இப்ப கூற்றுக்கள் தரப்பட்டிக்கு கீழே கேள்வியை பாருங்க. மிகவற்றுள் முகாமை கணக்கீட்டுடன் தொடர்புடைய கூற்றுக்கள் மட்டும் கேட்டி. அப்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். அப்ப நாங்க செயல்முறை மட்டும் எழுதுவோம், ஆன்சரை மட்டும் எழுதுவோம். 5வதுன்னு போட்டு ஏபிசிடின்னு போடுங்க. அதுல எது முகாமை கணக்கீட்டோட தொடர்பானதுன்னு பார்ப்போம். முகாமை கணக்கீட்டுடன் தொடர்பானதுன்னா என்னெல்லாம் வரும்? வரலாற்று தகவலும் எதிர்குறல் தகவலும். முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பத்துல நிதி கூற்றுகள் தயாரிக்கும். உள்ளக தரப்பினருக்கு மட்டும் வழங்கும். சட்டங்கள் அங்க வராது. நிதி மற்றும் நிதி சாரா தகவல் பயன்படுத்தப்படும். கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் 3 காலங்களும் வரும். பொது நோக்க நிதி கூற்றுகள் ஆகும். இவ்வளவுதான் முகாமை கணக்கீட்டோட வரக்கூடிய பண்புகள். எனவே ஏ பாருங்க, வரலாற்று மற்றும் முன்மதிப்பீட்டு தகவல் உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படுது. வரலாற்று மற்றும் எதிர்கூறல் தகவல், அதைத்தான் முன் மதிப்பீட்டு தகவல் என்று சொல்லி. எனவே ஏ சரி. பிஏ பாருங்க, உள்ளக மற்றும் வெளியக தரப்பினருக்கு அவசியமான தகவல். முகாமை கணக்கிடுனா உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர். இங்க வெளித்தரப்பினர் என்று சொன்னதால பிழை. பி நிதி கணக்கீட்டுக்கு வரும். சி குறித்த நிதியாண்டுக்கான தகவலை வழங்குது. குறித்த நிதியாண்டுக்கு வழங்கினா அது நிதி கணக்கீடு. எனவே 3வது வராது. அடுத்து டிய பாருங்க, கணக்கீட்டு விகித பகுப்பாய்வினை வெளியீடாக வழங்குகிறது. முகாமை கணக்கீட்டின் வெளியீடுகள், நாங்க கணக்கீட்டின் வெளியீடுகள், நிதி கணக்கீட்டின் வெளியீடுகள் தெளிவா சொல்லி தந்தேன் 3 பேப்பர்ல.
முகாமை கணக்கீட்டின் வெளியீடுகள் ஒரு விஷயமே இல்லை. அதுல வரக்கூடியதும் எக்ஸாம்பிள் கேள்வியா போடலாம். அப்ப முகாமை கணக்கீட்டின் வெளியீடுகள் என்னெல்லாம் வரும்? முகாமை கணக்கீட்டின் வெளியீடுகள் பொது மேந்தலை பகிர்வு கூற்று, எல்லை கிரயவியல் தொடர்பான தகவல், முதலீட்டு தீர்மானம் எடுப்பதற்கான தகவல், கணக்கீட்டு விகிதம். இது எல்லாத்தையும் நாங்க முகாமை கணக்கீட்டுல வரக்கூடிய வெளியீடுன்னு சொல்லுவோம். சரியா? பின்னுக்கு நீங்க படிக்கக்கூடிய எல்லா தேர்ச்சியும் உள்ளடங்கும். முதலீட்டு தீர்மானத்தின் தொடர்பான தகவல்டா தேர்ச்சி 16, எல்லை கிரயவியல் தொடர்பான தகவல் தேர்ச்சி 15, கணக்கீட்டு விகிதம் தேர்ச்சி 13, பொது மேல்நிலை பகிர்வு கூற்று தேர்ச்சி 14, அடுத்தது வரவு செலவு திட்டம். இதெல்லாம் முகாமை கணக்கெடுக்குள்ள வரக்கூடிய வெளியீடுகள். எனவே கடைசியில சொல்லப்பட்ட விகித பகுப்பாய்வு வெளியீடாக வழங்குகிறது. சரி, எனவே சரி போட்ட ஆன்சரை பாருங்க. ஏ கமாடி பேப்பர்ல பாருங்க. இதுதான் முதலாவது ஆன்சர். ஓகேயா? அடுத்த விஷயத்துக்கு போகும். அடுத்தது 6வது கேள்வியை பாருங்க. பின் வருவனவற்றுள் வணிக அலகொன்றின் உரிமையாண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கலை மாத்திரம் கொள்க. விடை தொகுதின்னு கேடி. உரிமையாண்மை தொடர்பா பூரணமா படிச்சிட்டோம். உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன? உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன? அடுத்தது உரிமையில அதிகரிக்கக்கூடிய விடயம் என்ன? குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன? தெளிவா படிச்சிட்டோம். 6வதுல கேட்கப்பட்ட கேள்வி உரிமையில் தாக்கம். எனவே நோட் பண்ணிக்கோங்க. உரிமைன்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். தேறிய சொத்துக்கள் சொல்லுவோம். சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிப்போம், உரிமையை கண்டுபிடிக்கிறது. உரிமையில தாக்கம் அல்லது மாற்றம் சொல்றது 2 விஷயம் தான். சொல்லி தந்துட்டேன். உரிமையில தாக்கம் மாற்றம் தான் ஒண்ணு அதிகரிப்பா இருக்கும் அல்லது குறைவா இருக்கும். உங்களுக்கு 2 முறையில கேள்வி கேட்கலாம். ஒண்ணு உரிமையில தாக்கம் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கல் வாங்கல் கேட்கலாம், அல்லது உரிமையில அதிகரிப்பு அல்லது குறைவை ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கல் வாங்கல் கேட்கலாம். சரியா? தாக்க மாற்றம்னு சொன்னா அதிகரிப்பு வந்தாலும் ஆன்சர் தான், குறைவு வந்தாலும் ஆன்சர் தான். ஏன்னா தாக்கம்னா 2 விஷயம். இதை கிளியரா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு தாக்கம் அல்லது மாற்றம்டா அதிகரிக்கக்கூடிய விடயம் வந்தாலும் ஆன்சரா எடுக்கணும், குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம் வந்தாலும் ஆன்சரா எடுக்கணும். அதிகரிக்கக்கூடிய விடயம் கேள்வி கேட்டா அதிகரிக்கிறத மட்டும் எடுங்க. குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம்டா குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை மட்டும் எடுங்க. இதுல நோட் பண்ணுவோம். உரிமையில பதிவு செய்யக்கூடிய விடயங்கள்ல இது அதிகரிக்கும், இது குறைவை ஏற்படுத்தும். நோட் பண்ணிக்கோங்க. மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானம் அல்லது இலாபம். இந்த இலாபம் சொல்றது மொத்த இலாபமா வைக்கலாம் அல்லது தேதி இலாபமா வைக்கலாம். இதெல்லாம் உரிமையில அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம். அடுத்தது செலவுகள் அல்லது நட்டம். அடுத்தது பற்று. இது குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம். மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானம் அல்லது லாபம் உரிமையை அதிகரிக்கும். பற்று, செலவு அல்லது நட்டம் உரிமையை குறைவடைய செய்யும். அதுல கேட்கப்பட்ட கேள்வி உரிமையில் தாக்கம் அல்லது மாற்றம். எனவே நாங்க போடப்பட்ட அதிகரிக்கும் குறையும் விடயம் எது வந்தாலும் ஆன்சரா எடுக்கணும். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு போகும். இது ஏற்கனவே தந்த விஷயம் தான், பிரச்சனையில எழுதிக்கோங்க. திருப்பி சொல்றேன். அந்த செஞ்சு விட்ட 3 பேப்பர் அதுல ஆன்சர் அது எல்லாத்தையும் எக்ஸாம் உங்களுக்கு படிச்சுட்டு போங்க. அதுல எல்லாம் தந்துட்டேன், நோட்ஸ் தந்து ஃபுல்லா செஞ்சு விட்டுட்டேன். சரியா? இன்னொரு பேப்பர் இன்ஷால்லா செய்வேன். இதுல பாருங்க ABCD கூற்றுகள் தரப்படி. சரியா பிள்ளையா? நீ ஒன்னதையும் வகைக்கூடாது. இந்த அதிகரிப்பு குறைவு ஏற்படுத்தக்கூடிய விடயம் இதை மட்டும்தான் பார்க்கணும். வேற விடயங்கள் வந்தா அது ஆன்சரா தெரிவு செய்யக்கூடாது. சரியா? முதலாவது உரிமையாளர் ரூபாய் 5000 காசினை வணிகத்தில் ஈடுபடுத்துதல். முதலாவது சொல்லப்பட்டது உரிமையாளர் வணிகத்தில் ஈடுபடுத்துறாராம். அதுக்கு பேர் என்ன? மூலதனம். எனவே முதலாவது ஆன்சர் சரி. முதலாவது மூலதனம், ஆன்சர் சரி. தாக்கம் அல்லது மாற்றம் தானே கேள்வி.
மூலதனம் விட்டா தாக்கம் இடம்பெறும். எனவே ஏ ஆன்சர் சரி. இரண்டாவது, வணிகத்தின் மின் கட்டணம் ரூபாய் 5000 செலுத்தப்படல். மின்சாரம் சொல்றது ஒரு செலவினம், செலவு செலுத்தப்படுது. பாருங்க, செலவு வந்தா குறைவடையும், எனவே மாற்றம் வரும். எனவே இரண்டாவது சரி. அடுத்தது மூன்றாவது பாருங்க, உரிமையாளரின் வீட்டு தொலைபேசி கட்டணமான ரூபாய் 3000 வணிகத்தினால் செலுத்தப்படுதல். உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக பொருளையோ அல்லது காசினையோ வணிகத்தில் இருந்து பயன்படுத்தினா அது சொல்லுவோம் பற்று. எனவே மூன்றாவது, உரிமையாளர் சொந்த தேவை வணிகத்தினால் செலுத்தப்படுது, எனவே அதுக்கு பெயர் என்ன? பற்று. எனவே சி வரும். அடுத்து டிய பாருங்க, வணிகத்துக்கு சொந்தமான கட்டடத்தினை வாடகைக்கு விட்டதன் மூலம் ரூபாய் 15000 வாடகை கிடைத்தல். வாடகை கிடைக்குது, ஒரு வருமானம் கிடைக்குது, வருமானம் தான் உரிமை அதிகரிக்கும், எனவே டி வரும். அடுத்து இ, வணிக பாவனைக்காக ரூபாய் 80,000 கிரயமான காரியாலய உபகரணங்களை கொள்வனவு செய்தல். வணிக பாவனைக்காக ரூபாய் 80,000 கிரயமான காரியாலய உபகரணங்களை கொள்வனவு செய்தல். இது வருமா வராதா சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு கேட்கப்பட்டது உரிமையில தாக்கம் மட்டும். இப்ப இத பாருங்க, ஒரு தளபாடத்தை நாங்க என்ன செய்யறோம்? கொள்வனவு செய்யறோம் வணிகத்திட பாவனைக்காக. இது வருமா வராதா? வராது. ஓகே, பாருங்க, சொத்து சமன் உரிமை சாரா பொறுப்பு. ஒரு தளபாடத்தை வாங்கினா என்னது சொல்லி தந்துக்கிறேன், காசோ கடனோ இருப்புகளோ தளபாடமோ அதை கொள்வனவு செஞ்சா முதலாவது சொத்துக்களை கூட்டணும், அப்ப சொத்துல கூட்டப்படும். இரண்டாவது, அதனால கொள்வனவு செய்தல் சொல்லிக்கும், காசா கடனா சொல்ல இல்லை, சும்மா தரப்பட்டா காசுக்கு கொள்வனவு. எனவே சொத்து வந்தா காசை கூட்டுவோம், அப்ப சொத்து தான் கூடி குறையுது, உரிமையில ஒரு மாற்றமும் இல்லை, எனவே ஈ வராது. சரியா? இருப்புகளோ சொத்துக்களோ கொள்வனவு செஞ்சா சொத்தை கூட்டுவோம், அது காசா கடனான்னு பார்க்கணும். இதுல நோமலா கொள்வனவு தந்தா எப்பொழுதும் காசுக்கு கொள்வனவு, எனவே சொத்தை கூட்டுவோம், இருப்பு வருது, காசு போகுது, சொத்தை குறைப்போம். எனவே சொத்துல தான் அங்க கூடி குறையுது, உரிமையில மாற்றம் இல்லை, எனவே ஈ வராது. உங்களுக்கு சரியான ஆன்சர் ஏபிசிடி. பாருங்க பேப்பர்ல இல்ல. எத்தனாவது ஆன்சர் ரிஜெக்ட்ல போடுங்க. போட்டுக்கோங்க, ஆன்சர் நம்பர் 2 ஏபிசிடி. அடுத்த கேள்வி போவோம். 7வது, 1 தொடக்கம் 6 எல்லாருக்கும் கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த கேள்வி போவோம். ஓகே, 7வது கேள்வியை பார்ப்போம். வணிகம் ஒன்றின் மே மாதத்துக்கான மின்சார பட்டியல் ரூபாய் 5000 ஆனது மே 30 தேதி கிடைக்கப்பெற்றது. ஓகே, 30ஆம் தேதி கிடைக்கப்பெற்றது. அப்ப இது தொடர்பான பதிவு ஏற்கனவே நான் சொல்லி தந்துக்கிறேன், ஒரு மின்சாரம் கிடைச்சிக்கின்னு மட்டும்தான் சொல்லி. இது தொடர்பான பதிவு உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்லயும் நார்மல் தியரி கிளாஸ்லயும் சொல்லி தந்துக்கிறேன். சரியா? அதை ஒரு கேள்வியா போடப்பட்டி பாருங்க, ஒரே ஒரு பதிவு தான் வரும். உங்களுக்கு மின்சாரம் மட்டும்தான் கிடைச்சிக்கு, மின்சாரத்துக்கான பட்டியல் கரண்ட் பில் தான் கிடைச்சிக்கு, இது காசு செலுத்திக்கமா இல்லையான்னு சொல்ல இல்ல. அப்ப 7வது என்ன சொல்லப்பட்டி, மின்சார பட்டியல் கிடைச்சிக்குதான். எவ்வளவு? 5000.
அப்ப முதலாவது பாருங்க மின்சார பட்டியல் கிடைச்சிக்கு 5000. இது உங்களுக்கு பேப்பர்ல கேட்கப்பட்ட விஷயம். அடுத்து மேலதிகமா பார்ப்போம். மின்சாரம் 5000 செலுத்தப்படல். இப்படி ரெண்டு மாதிரி தான் கேள்வி வரும். ஒண்ணு மின்சார பட்டியல் கிடைச்சிக்குன்னு சொல்லுவான், அப்படி இல்லையா மின்சார பட்டியல் செலுத்திக்கு மின்சாரம் செலுத்தப்பட்டின்னு சொல்லுவான். அப்ப எப்படி தாக்கம் வரும்? சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. முதலாவது பாருங்க மின்சாரம் செலுத்தப்படுது. மின்சாரம் செலுத்தினா சிம்பிளா தெரியும். சொத்து குறையும், ஏன்னா காசு போகுது. மின்சாரம் ஒரு செலவு, உரிமை குறையும். இது டீக்கானது. மின்சாரம் செலுத்தப்பட்டா சொத்து குறையும், உரிமை குறையும். இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பேப்பர்ல என்ன சொல்லி மின்சார பட்டியல் தான் கிடைச்சிக்கான், காசு அங்க செலுத்தப்பட்டதுன்னு சொல்ல இல்ல. எனவே காசு செலுத்தினாலும் செலுத்தலாட்டையும் மின்சாரம் சொல்றது அந்த மாதத்துக்குரிய செலவு. செலவுடா உரிமையை குறைக்கும், எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது, இன்னும் மின்சாரம் செலுத்தப்படையிலண்டா நாங்க செலுத்த வேண்டியதை எடுக்கணும். எனவே அட்டுரு, அட்டுருன்னா ஒரு பொறுப்பு, உரிமை அதிகரிக்கும், பொறுப்பு அதிகரிக்கும். மின்சாரம் செலுத்தினாலும் செலுத்தலாட்டியும் அது செலவாக எடுத்து உரிமையை குறைங்க. அடுத்தது காசு செலுத்தப்படையில, எனவே பொறுப்பை கூட்டி காட்டுங்க. எனவே ஆன்சர் உரிமை குறையும், பொறுப்பு அதிகரிக்கும். பேப்பர்ல பாருங்க, ரூபா 5000 உரிமை குறைவடையும், பொறுப்பு அதிகரிக்கும். எத்தனாவது ஆன்சர்? அஞ்சாவது ஆன்சர். ஓகே, வெரி குட், போட்டுக்கோங்க அஞ்சாவது. இன்னும் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, மேலதிக தகவலுக்கு சொல்லித்தரேன். இன்னொரு விஷயம், இது ரெண்டு விஷயம் சொல்லி தந்தேன். ஒண்ணு காசு செலுத்தப்படுது, இன்னொன்னு காசு செலுத்தப்படாம சும்மா பட்டியல் மட்டும் கிடைச்சி. இன்னொரு மாதிரி எப்படி வரலாம் பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பாருங்க, மே மாதத்துக்குரிய மின்சாரம், மே மாதத்துக்குரிய மின்சாரம் 5000 தரப்படி. மே மாதத்துக்குரிய மின்சாரம் 5000, ஆனால் இந்த காசாக செலுத்தப்படி 7000 ரூபாய். மே மாதத்துக்குரிய மின்சாரம் 5000, காசாக செலுத்தப்பட்டு 7000 ரூபாய். எப்படி பதிவுன்னு பாருங்க. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. முதலாவது மின்சாரம் மே மாதத்துக்கு எவ்வளவு, அதுதான் செலவு எடுக்கணும். அப்ப 5000 தான் செலவு. அப்ப செலவுண்டா உரிமையை குறைங்க 5000 முடிஞ்சு. ரெண்டாவது, காசு எவ்வளவு போய்க்கோ சொத்தை குறைங்க. 7000 போதா, 7000 மைனஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, 5000 தான் செலவு, 7000 செலுத்திக்கும். 5000 குறித்த மாதத்துக்குரியது, மிச்சம் 2000 செஞ்சுக்கோ, எக்ஸ்ட்ரா செலுத்திக்கிறோம். இந்த 2000க்கு பேர் என்ன? ஒரு முற்பண செலவு. நாங்க மேலதிகமா செலவுல செஞ்சா முற்பண செலவு. முற்பண செலவு என்ன சொல்லுங்க பாப்போம், ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன். முற்பண செலவு என்ன? சொத்துக்களா பொறுப்புகளா? சொத்து. சொத்து. ஓகே, வெரி குட். எனவே 5000 மாதத்துக்குரிய செலவு, 7000 செலுத்தப்படுது. முதலாவது செய்ய வேண்டியது இந்த மாதத்துக்குரிய செலவை உரிமையில குறைச்சு காட்டுங்க. ரெண்டாவது, காசு எவ்வளவு போதோ சொத்துல குறைங்க. அடுத்தது மேலதிகமா செலுத்தப்படுறது ஒரு முற்பண செலவு, அதை நாங்க சொத்துன்னு சொல்லுவோம். அப்ப சொத்துல கூட்டுங்க 2000. தேதிய தாக்கத்தை பாருங்க, -5000 -5000 சமனாயிட்டு. இப்படியும் உங்களுக்கு மின்சாரம் தொடர்பா போடப்படலாம். எனவே மின்சாரம் தொடர்பா வரக்கூடிய மூணும் சொல்லி தந்துட்டேன். காசா செலுத்தினா எப்படி, ரூபா இருந்தா எப்படி, முற்பண செலவா செலுத்தினா எப்படி, மூணையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க, 8வது.
வணிகம் ஒன்றின் குறித்த காலப்பகுதியில் பற்றுக்கள் மற்றும் மேலதிக மூலதனம் என்பன எவையும் இல்லையெனின் இக்குறித்த காலப்பகுதியில் இலாப அதிகரிப்புக்கு காரணமாக அமைவது. ஒரு சிம்பிளான கேள்வி. தேறிய சொத்தை அடிப்படையாக கொண்டு இலாபம் அல்லது நட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சமன்பாடு தெளிவா சொல்லி தந்துகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்லயும் பாத்துக்கிறோம். அதோட தொடர்பான ஒரு கேள்வி. இங்க சொல்லப்பட்ட விஷயத்த பாருங்க. இங்க பற்றும் மேலதிக மூலதனம் இல்லையா? அது ரெண்டும் இல்லாட்டி லாபத்துல அதிகரிப்புக்கு என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டி பாப்போம். முதலாவது பாருங்க, இலாபம் அல்லது நட்டம் எப்படி கண்டுபிடிப்போம்? இலாபம் அல்லது நட்டம் சமன் இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து பிளஸ் 10 மைனஸ் மேலதிக மூலதனம். இதான் இலாபம் அல்லது நட்டத்துக்கான தேறிய சொத்து அடிப்படையாக கொண்டு சமன்பாடு சொல்றது. லாபம் அல்லது நட்டம் எப்படி? இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிப்போம், பற்ற கூட்டுவோம், மேலதிக மூலதனத்தை கழிப்போம். ஓகே, அடுத்த விஷயம் சொல்லித்தான். இங்க பற்றும் மேலதிக மூலதனமும் இல்லாட்டி தேறிய சொத்துக்களில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு இலாபம் ஆகும். பற்றும் மேலதிக மூலதனம் இல்லாட்டி இந்த இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிப்போம், அதுல இடம்பெறக்கூடிய அதிகரிப்பு லாபம்னு சொல்லுவோம், குறைவு நட்டம்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் இதோட தொடர்பான விஷயம். இதை வச்சுதான் எக்ஸாம்ல வரும். முதலாவது இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிப்போம், பற்ற கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிப்போம். பிளஸ்ல வந்தா இலாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். பற்றும் மேலதிக மூலதனம் இல்லாட்டி தேறிய சொத்துக்களில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு இலாபம், தேறிய சொத்துக்களில் ஏற்படக்கூடிய குறைவு நட்டம். ஓகே, அடுத்தது பாருங்க. இந்த தேறிய சொத்துனா என்ன? உரிமை. சொத்துக்கள்ல இருந்து பொறுப்பை கழிக்கிறது. இந்த தேறிய சொத்து அதிகரிப்புன்னு சொல்றது நாங்க இன்னொரு முறையில எப்படி சொல்லலாம்? தேறிய சொத்து அதிகரிப்புண்டா உரிமை அதிகரிப்பு. அதாவது தேறிய சொத்து அதிகரிப்புனா என்ன? உரிமை அதிகரிப்பு. நாங்க சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சாக்கா உரிமை வருமா? இந்த உரிமை அதிகரிப்புன்னு சொல்றத நாங்க இது ரெண்டையும் ஒப்பிட்டு எப்படி சொல்லலாம்? சொத்து கூடுதலா இருக்கணும், பொறுப்பு எப்படி இருக்கணும்? குறைவாக காணப்படணும். அப்படி இருந்தா தான் உரிமை அதிகரிக்கும். சொத்து கூடுதலாகவும் பொறுப்பு குறைவாகவும் இருந்தா தான் உரிமை அதிகரிக்கும். அப்ப தேறிய சொத்து அதிகரிப்ப நாங்க எப்படி சொல்லலாம்? பொறுப்புகளை விட சொத்து அதிகமா இருக்கணும். இந்த மெத்தட்ல சொல்லலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உரிமை குறையணுமா இருந்தா இதை நாங்க சொத்துக்களை விட பொறுப்பு அதிகமாயிருந்து சொல்லலாம். சரியா? இது அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு எக்ஸாம்ல வரலாம். டிரெக்டா தேறிய சொத்து சமன்பாடை வச்சு வரலாம், அல்லது தேறிய சொத்து அதிகரிப்பு லாபம் அல்லது குறைவு நட்டம் மற்றும் மேலதிக மூலதனம் இல்லாத சந்தர்ப்பத்துல. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்க தேறிய சொத்து அதிகரிப்பு குறைவை இந்த வடிவத்திலையும் சொல்லலாம். உரிமை அதிகரிக்கணும்டா சொத்து கூடுதலாகணும், பொறுப்பு குறைவாய்க்கணும். உரிமை குறையணும்டா சொத்து குறைவாகணும், பொறுப்பு அதிகரிப்பாய்க்கணும். இப்ப கேட்கப்பட்ட கேள்விக்கு வாங்க. வணிகம் ஒன்றின் குறித்த காலப்பகுதியில் பற்றுக்கள் மேலதிக மூலதனம் என்பன எவையும் இல்லையெனின் இக்குறித்த காலப்பகுதியில் இலாப அதிகரிப்பு காரணம். ஓகே, முதலாவது சொல்லப்பட்டிக்கு காலப்பகுதி இறுதியில் மூலதனம் குறைவடைதல். மூலதனம் குறைவடைஞ்சா வருமா? அதெல்லாம் வராது. ஆனா சொல்லப்பட்ட விஷயம் தான் வரணும். மூலதனம் குறைவுண்டா அங்க லாபம்லாம் சம்பந்தம் இல்லை. அடுத்தது பாருங்க, குறித்த காலப்பகுதியில் மொத்த பொறுப்பு அதிகரித்தல். பொறுப்பு மட்டும் அதிகரிச்சா அங்க வராது. சொத்து பொறுப்பு ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லணும். அப்ப ரெண்டாவதும் வராது. மூன்றாவது பாருங்க, குறித்த காலப்பகுதியில் மொத்த பொறுப்புகள் அதிகரித்தல். மூன்றாவதும் வராது. நான் சொல்லிட்டேன், ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லணும். அடுத்த நாலாவது பாருங்க, குறித்த காலப்பகுதியினுள் மொத்த பொறுப்புகளை விட மொத்த சொத்துக்கள் அதிகரித்து கூடுதலாக இருத்தல். அப்ப குறித்த காலப்பகுதியில் மொத்த பொறுப்புகளை விட சொத்து அதிகரிப்பான். அப்ப சொல்லி தந்துட்டேன், உரிமை அதிகரிக்கணும்னா மொத்த பொறுப்பை விட சொத்து அதிகரிக்கணும்னு சொல்லப்பட்டீங்க. பொறுப்பை விட சொத்து அதிகரிப்பா, சொத்து அதிகரிப்பு பொறுப்பு குறைவா. நாலாவது ஆன்சரா சொல்லப்படி. அப்ப உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், தேறிய சொத்து அதிகரிப்புனா என்ன? சொத்து அதிகமாகவும் பொறுப்பு குறைவாகவும் காணப்படுதல். எனவே நாலாவதுல சொல்லப்பட்ட கூற்று சரி. அஞ்சாவது பாருங்க, காலப்பகுதி இறுதியில் மொத்த பொறுப்புகளை விட மொத்த சொத்து அதிகரித்தல். ரெண்டுலயும் ஒரே விஷயம் தான் சொல்லப்படிக்கு. ஆனா நாங்க நாலாவது தான் எடுக்கணும்.
ஏன்டா குறித்த காலப்பகுதின்னு சொல்லப்பட்டதை ஆன்சரா எடுக்கணும். சரியா? எனவே ஆன்சர் 4. இப்படி ஒரு முதல் கேள்வி வரலாம். சரியா படிச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. தெளிவா சொல்லி தந்துட்டேன். டவுட்னா கேட்டுக்கோங்க. சரியா? திருப்பி ஒருக்கா சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போறேன். சிம்பிளான விஷயமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இலாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கிற இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பற்ற கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிக்கணும். இந்த தேறிய சொத்து அதிகரிப்பு லாபம், தேறிய சொத்து குறைவு நட்டம்னு சொல்றது எந்த சந்தர்ப்பத்துல? பற்றும் மேலதிக மூலதனம் இல்லாத சந்தர்ப்பத்துல தேறிய சொத்து அதிகரிச்சா லாபம், தேறிய சொத்து குறைஞ்சா நட்டம். இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிப்போம். அங்க பிளஸ்ல வந்தா தேறிய சொத்து அதிகரிப்பு லாபம், ஏன்னா பற்றும் மேலதிக மூலமே இல்ல. இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிப்போம். அங்க மைனஸ்ல வந்தா நட்டம். அந்த தேறிய சொத்து அதிகரிப்பு குறைவதான் நாங்க சொத்துக்கள் பொறுப்புகளை ஒப்பிட்டு சொல்லலாம். அதான் சொல்லி தந்தேன். உரிமை அதிகரிக்கணும்டா சொத்துல இருந்து பொறுப்பை கழிக்கிறோம். அப்ப கழிக்கப்படக்கூடிய விடயம் குறைவாகவும் கூட்டப்படுறது கூடுதலா இருக்கணும். எனவே சொத்து அதிகமாகவும் பொறுப்பு குறைவா இருந்தா உரிமை அதிகரிக்கொண்டு வரும். சொத்து குறைவாகவும் பொறுப்பு அதிகரிப்பாகவும் இருந்தா உரிமை குறைவுண்டு வரும். அப்ப இதுல கேட்கப்பட்டதுக்கு ஆன்சர் எப்படி வரணும்? பொறுப்புகளை விட சொத்து அதிகரிப்பு. 4வதுல தான் சொல்லப்பட்டிருக்கு குறித்த காலப்பகுதியில மொத்த பொறுப்புகளை விட மொத்த சொத்து அதிகரிப்புன்னு. எனவே ஆன்சர் சரி. 5வதுலயும் அதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு, குறித்த காலப்பகுதின்னு சொல்லாமைக்கிறதால 5வது ஆன்சர் எடுக்கல. சரியா? அடுத்தது போ. அடுத்தது 9வது பாருங்க. பின் வருவனவற்றுள் எக்கொடுக்கல் வாங்கல் வணிகத்தின் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்யப்படும். இது ஒரு ஓல்ட் சிலபஸ் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. சரியா? 2019க்கு முன்னுக்குள்ள பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. நாங்க பாஸ் பேப்பர்ல பார்ட் செய்யறதா இருந்தா 2014 இருந்து 2023 மட்டும் செய்யலாம். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. 2014 இருந்து 2023 மட்டும் தான் பாஸ் பேப்பர் செய்யணும். இன்ஷால்லா நம்ம கிளாஸ்ல ஃபுல்லா செஞ்சு விடப்படும். இப்ப 24க்கு நான் பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணல, 4ஆம் தவணை முடிஞ்சு பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கும் தொடர்ச்சியா பேப்பர் கிளாஸ்ல இந்த பாஸ் பேப்பர் தொடர்ச்சியா செஞ்சு விடுவேன். 2014 இருந்து 2023 மட்டும் பார்ட் 1 செஞ்சு பார்க்கலாம். அது கீழே நீங்க பார்ட் 1 செய்யாதீங்க. அதுலயும் ஓல்ட் சிலபஸ் பேப்பர்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதை நாங்க சேஞ்ச் பண்ணி தான் பாஸ் பேப்பர் செய்யணும். சரியா? 2019 அதுக்கு குறைவுள்ள சிலபஸ், 2019 அதுக்கு மேல உள்ளதான் உங்களோட நியூ சிலபஸ். இது கட்டாயமா செஞ்சு பார்க்கணும். 2019 அதுக்கு மேல உள்ள சிலபஸ் நியூ சிலபஸ்னு சொல்லுவோம், அது கட்டாயமா செய்யணும். அடுத்து 2014 இருந்து 23 மட்டும் முழுமையா செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறோம் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்யக்கூடிய விடயம்னு சொல்லி. இது ஒரு ஓல்ட் சிலபஸ் பாஸ் பேப்பர்ல வந்தது. அப்ப எல்லாருக்கும் தெரியும், மூலையீடுகள் படிச்சுக்கிறீங்க. கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம் மூலையீடு. அதுல கொள்வனவு நாளேடுன்னு சொல்றது என்ன? இருப்பு கடன் கொள்வனவு பதிவு செய்யப்படுறது கொள்வனவு நாளேடு. எனவே உங்களுக்கு ஆன்சரா வரக்கூடியது இருப்புக்கள் கடன் கொள்வனவு கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்யப்படும். சிம்பிளான விஷயம். அல்லது மீள் விற்பனை நோக்கில் இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்தல் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்யப்படும். எனவே 9வது எழுதிக்கோங்க, கொள்வனவு நாளேடுன்னு போட்டு கீழே எழுதிக்கோங்க. கொள்வனவு நாளேடுன்னு போட்டு தெளிவா ஆன்சர் எழுதிக்கோங்க. கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் என்ன போட்டுக்கோங்க. மீள் விற்பனை நோக்கில் மீள் விற்பனை நோக்கில் இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்தலை மீள் விற்பனை நோக்கில் இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்தலை கொள்வனவு நாட்டில் பதிவு செய்தல் வேண்டும். கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்தல் வேண்டும். மீள் விற்பனை நோக்கில் இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்தலை கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்தல் வேண்டும்.
உங்களுக்கு நார்மலா இருப்பு கடன் கொள்வனவுன்னு சொன்னா சரி. ஆனா உங்களுக்கு சிறந்த ஆன்சர் எப்படி வரும்? பெர்ஃபெக்டா நாங்க ஆன்சர் கொடுக்கணும்டா மீள் விற்பனை நோக்கில இருப்புகள் கடன் கொள்வனவு. இந்த வேட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மீள் விற்பனை நோக்குண்டா என்ன? நாங்க ஒரு பொருளை கொள்வனவு செஞ்சு இன்னொரு ஆளுக்கு விற்கிற நோக்கு. இறுதி நுகர்வுனா நாங்க பயன்படுத்துறதுக்காக கொள்வனவு செய்யறது. அப்ப மீள் விற்பனை நோக்குல இருப்புகள் கடன் கொள்வனவு செய்யறத கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். எனவே ஆன்சர் பாருங்க 9வது. முதலாவது ஆதனம் பொறி உபகரணங்கள் கடனுக்கு கொள்வனவு. முதலாவது சொல்லப்பட்டிக்கு நடைமுறை அல்லாத சொத்து கடன் கொள்வனவு. தெளிவா பாத்துக்கிட்டோம். முதலாவதுக்கு பொது நாளேடு எழுதிக்கோங்க. தெளிவா முழுமையா பாத்துட்டு போவோம். முதலாவதுக்கு பொது நாளேடு நடைமுறை அல்லாத சொத்து கடன் கொள்வனவு கடன் விற்பனை பொது நாளேடு. முதலாவது ஆன்சர் பில. இரண்டாவது வியாபார பொருட்கள் காசுக்கு கொள்வனவு. காசு போகுது, எனவே காசு கொடுப்பனவு நாளேடு. இரண்டாவதும் வராது. அடுத்து மூன்றாவது வியாபார பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு. ஓகே, வியாபார பொருட்கள் கடனுக்கு கொள்வனவுண்டா பொது நாளேடு. அப்ப மூன்றாவது சரி. அடுத்து நான்காவது பாருங்க, ஆதனம் பொறி உபகரணங்கள் மற்றும் வியாபார பொருட்களின் கடன் கொள்வனவு. இதுல ஆதனம் பொறி மற்றும் வியாபார பொருட்கள் ரெண்டையும் சொல்லி தந்தா ஒரு மூலையிடம் இல்ல, தனித்தனியே தான் மூலைடுகள் இருக்கு. நாலாவது பிழையான கூற்று, நாலாவது வராது. அஞ்சாவது பாருங்க, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் காசுக்கு கொள்வனவு. காசு போனா காசு கொடுப்பனவு நாளை, அது பயப்பட தேவையில்லை. அப்ப காசு கொடுப்பனவு நாளை. எனவே ஆன்சர் மூன்றாவது போட்டுக்கோங்க. எழுதின நோட்ஸ் கீழே மூன்றாவது போட்டுக்கோங்க. இந்த செய்யும் எழுதிக்கோங்க. இந்த பேப்பர்ல ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் என்ன மூலையீடு வரும் தெளிவா எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். 10வது பாருங்க. 10வது உங்களுக்கு 10வது கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டிக்கு அதற்கான மூல ஆவணம் மூலையீடுகள் தரப்பட்டிக்கு. அப்ப இதுல சரியான மூலாவணம் மூலையிடம் தரலாம், பிழையானதும் தரப்பட்டிக்கு. ஒரு ஆன்சர் மட்டும் தான் தெரிவு செய்யணும். நாங்க 5 கொடுக்கல் வாங்கலையும் எழுதி அதற்கான மூல ஆவணம் மூலையீடு சரியானதை பார்த்து ஆன்சருக்கு போவோம். சரியா? போட்டுக்கோங்க. 10வது கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம் மூலையீடு தெளிவா போட்டுக்கோங்க. பேப்பர்ல உள்ள 5ஐயும் பார்ப்போம். அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கல் எழுதுவோம். முதலாவது பாருங்க, அறவிட முடியா கடன் பதிவளிப்பு. அறவிட முடியா கடன், இது உங்களுக்கு தேர்ச்சி 6ல வரும். அறவிட முடியா கடன் தெரிஞ்சு வச்சுக் கொள்வோம். ஏற்கனவே சொல்லி இருந்திருக்கிறேன் அறவிட முடியா கடன். இரண்டாவது காரியால உபகரணங்கள் கடன் கொள்வனவு. அப்ப நடைமுறை அல்லா சொத்துக்கள் கடன் கொள்வனவு. நடைமுறை அல்லா சொத்துக்கள் கடன் கொள்வனவு. அடுத்த மூன்றாவது பாருங்க, கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கிறது. காசு போகுது, எனவே காசு கமா காசோலை கொடுப்பனவு. பொதுவான பேர் போடுங்க. காசு கமா காசோலை கொடுப்பனவு. அடுத்து 4வது சில்லறை காசு மீளப்பல். நேற்று தெளிவா சொல்லித்தாங்க. சில்லறை காசு கொடுப்பனவு நாளையோட தொடர்பான கேள்வி பாருங்க. அந்த விஷயம் வந்து சில்லறை காசு மீளப்பல். அடுத்து 5வது பாருங்க, ஐய கடன் ஏற்பாடு. இதுல பாருங்க, இதுல உங்களோட சிலபஸ்ல வரக்கூடியது 2வது 3வது 4வது. முதலாவது 5வதும் அடுத்த டைமுக்கு தான் வரும். ஆனா நான் ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன். என் பேமெண்ட் கிளாஸ்க்கு வர தொடர்ச்சியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி தந்துக்கிறேன். அப்ப இலகுவா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நேற்றும் சொல்லி தந்தேன், சில்லறை காசு கொடுக்கணும் நாளை எடுத்து இருப்போம். முழுமையான விஷயம். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். முதலாவது அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் தான், அதுக்கு புது பெயர் சொல்லி தந்தேன், வியாபார பருமதிகளின் மதிப்பு குறைவு நட்டம். அறவிட முடியா கடன். இதுக்கு நாங்க பதிவு செய்யற மூலையீடு பொது நாளேடு போட்டுக்கோங்க. பொது நாளேடு. எனவே மூலாவணம் பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதி சீட்டு. பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதி சீட்டு. அறவிட முடியா கடன் பொது நாளேடு, பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதி சீட்டு. 2வது நடைமுறை அல்லா சொத்துக்கள் கடன் கொள்வனவு. அதே விஷயம் தான்.
பொது நாளேடு கைச்சாத்து. அடுத்து மூன்றாவது காசு போகுது. காசு போனா காசு கொடுப்பனவு நாளேடு. காசு கொடுப்பனவு நாளேடுக்கு மட்டும்தான் சொல்லி தந்துக்கிறேன். நார்மலா கைச்சாத்து உறுதி சீட்டுன்னு சொல்லலாம். காசு கொடுப்பனவு நாளேட்டுக்கு மட்டும்தான் நார்மலா கைச்சாத்து உறுதி சீட்டுன்னு சொல்லலாம், அல்லது கொடுப்பனவு கைச்சாத்து உறுதி சீட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சில்லறை மீள் நிரப்பல். சில்லறை கொடுப்பனவு, சில்லறை காசு மீள் நிரப்பல். சில்லறை காசு மீள் நிரப்பல் அல்லது வசக்கட்டு பெறும்போது, வசக்கட்டு பெறும்போது அல்லது சில்லறை காசு மீள் நிரப்பும் போது ரெண்டுக்கும் ஒரே இரட்டை பதிவு தான் வரும், ஒரே மூலையீடு தான் வரும். சில்லறை காசு மீள் நிரப்பும் போது எப்படி வரும்? நேற்று தான் சொல்லி தந்தேன். சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே இங்க சில்லறை காசா சில்லறை காசாளருக்கு வரும், பிரதம காசாலம் இருந்து காசு போகும். எனவே சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. காசு செலவுண்டா எல்லாருக்கும் தெரியும், கைச்சாத்து அல்லது உறுதி சீட்டு, காசு கொடுப்பனவு நாளே. அடுத்து ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல். இது பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். பொது நாளேடு கைச்சாத்து. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சருக்கு போகும். இப்ப பாருங்க, 1 தொடக்கம் 5 சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். முதலாவது பாருங்க, அறவிட முடியா கடனை தந்து விற்பனை பட்டியல்னு தந்தி. அப்ப முதலாவது ஆன்சரை சொல்லி தந்துட்டேன்னு எப்படி வரும்? விற்பனை பட்டியல் அங்க விற்பனை நாளேடுன்னு வரணும். எனவே முதலாவது சொல்லப்பட்ட கூற்று பிழை. அறவிட முடியா கடனை எப்படி வரணும்? பொது நாளேடு கைச்சாத்துன்னு வரணும். எனவே முதலாவது பிழை. இரண்டாவது, காரியாலய உபகரணங்கள் கடன் கொள்வனவு பட்டியலாம். கொள்வனவு பட்டியல்னா அது இருப்பு கடன் கொள்வனவு. அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன? பொது நாளேடு. எனவே இரண்டாவது பிழை. மூன்றாவது, கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுத்தல். காசு கொடுத்தா கைச்சாத்துன்னு வரணும். அப்ப பாருங்க, பற்றுச்சீட்டுன்னு வந்து. மூன்றாவது பற்றுச்சீட்டுன்னு வந்தது பிழை. அடுத்தது பாருங்க, சில்லறை காசு மீள் நிரப்பல். சில்லறை காசு மீள் நிரப்புனா எப்படி? கைச்சாத்து அல்லது காசு கொடுப்பனவு நாளேடு அப்படி வரணும். இதுல சில்லறை காசு மீள் நிரப்பலுக்கு சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து பிழையான ஆன்சர். நேற்று இதுக்குதான் தெளிவா சொல்லி தந்தேன். சில்லறை காசு